கடந்த சில வாரங்களாக நாம் இயேசுவின் பாதங்கள் என்கிற தலைப்பிலே பல காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம். தொடர்ந்து இன்றைக்கு கூட அந்த செய்தி தொடரின் கடைசி செய்தியை நாம் இன்றைக்கு கேட்கப் போகிறோம். கடைசி சில வாரங்களாக நாம் தியானித்து பார்த்த பொழுது இயேசுவின் பாதத்திலே எப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மார்த்தாள் மரியாள் எங்களுடைய வாழ்க்கையை மூலமாக நம்ம அறிந்து கொண்டோம். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தாள். மரியாளோ இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசுவை சொல்லும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்குத்தான் அர்ப்பணித்துக் கொண்டாள். இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவரை ஆராதனை செய்வதை குறித்து இந்த ஒரு பாவியான ஸ்திரீயின் வாழ்க்கை மூலமாக நம்ம அறிந்து கொண்டோம். தன்னுடைய வாழ்க்கையில மிகுதியாய் இருந்த ஒரு அன்பினாலே, இயேசுவின் மேல் இருந்த அன்பினாலே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தன்னுடைய கண்ணீரினால் பாதங்களை கழுவி தன்னுடைய தலைமையினால் துடைத்து அவளை ஆராதனை செய்த அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்ம அறிந்து கொண்டோம். அப்படியாக இயேசுவின் பாதத்திலே ஆராதனை செய்வதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இயேசுவின் பாதத்திலே ஜெபிப்பதை குறித்து கற்றுக்கொண்டோம். அநேகர் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து ஜெபித்தார்கள். எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அதுதான் அவர் கொடுக்கிற கிருபை. இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துகிற ஸ்தோத்திர பலியை ஒரு 10 குஷ்டரோகிகளை ஒரே ஒருவர் மாத்திரம் செய்தான் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் தியானித்து பார்த்தோம். ஆக இயேசுவின் பாதத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். இயேசுவின் பாதத்திலே அவருக்கு ஆராதனை செய்யலாம். இயேசுவின் பாதத்திலே ஜெபிக்கலாம். இயேசுவின் பாதத்திலே நம்ம நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். இன்றைக்கு நாம் ஒரு கற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இயேசுவின் பாதத்திலே ஜெயம், விக்டரி அட் த ஃபீட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் பாதத்திலே ஜெயம் என்கிற ஒரு செய்தியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் முதலாவதாக சொல்லுகிறது. அதுதான் நம்முடைய வேத புத்தகத்திலே முதலாவதாக இயேசுவை கிறிஸ்து மேசியா என்பவராக வரப்போகிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். பார்த்தீங்கன்னா இயேசு பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது வேத வசனத்திலே. ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இது கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய ஆதாம் ஏவாளோடு கூட பேசும் பொழுது அப்போ அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியத்தை குறித்து எழுதப்பட்ட ஒரு காரியம். நமக்கு எல்லாமே நன்றாக தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான். கர்த்தர் தன்னுடைய சொந்த சாயலாக மனிதனை உருவாக்கினார். ஆதாமை தன்னுடைய சொந்த சாயலாக உருவாக்கினார். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் பார்த்து அவனுக்கென்று ஏவாள் என்கிற ஒரு வாழ்க்கை துணையை, ஒரு மனைவியை கர்த்தர் உருவாக்கினார். 2 பேரும் இருப்பதற்காக எல்லாம் ஆசீர்வாதமாக நிறைந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு தோட்டத்திலே அவளை வைத்திருந்தார், ஏதேன் என்கிற தோட்டம். அந்த தோட்டத்திலே அவருடைய எல்லா புசிப்புக்கு தகுந்த நல்ல விதமான விருட்சங்கள் வளர்ந்திருந்தது. 5 ஆறுகள் நதிகள் கிளம்பி சென்று அந்த தோட்டத்திலே தண்ணீராக பாய்ந்து ஓடும்படியாக இருந்தது. எல்லாம் நம்ம பார்த்து அறிந்து கொள்கிறோம். அதில் பொன் விளைந்தது என்று பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அருமையான தோட்டத்திலே அவளை வைத்திருந்தார். நிரந்தோறும் தேவாதி தேவனே அவளோடு கூட கடந்து வந்து பேசுவார். கர்த்தரோடு கூட பேசுகிற ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினாலும் மனிதன் தன்னுடைய பாவத்தினாலே கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டான். பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வந்து விட்டான் என்பதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சர்ப்பமானது சாத்தான் சர்ப்பமான உருக்கொண்டு ஏவாளோடு கூட பேசி ஏவாளுடைய வாழ்க்கையிலே அவளை ஏமாற்றி வஞ்சனைக்குள்ளாக உட்படுத்தி ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ளாக நடத்தினதினாலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். அவர்கள் ஒருவேளை பாவம் செய்யாது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மரித்திருக்கவே மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் நம்ம எப்படி உருவாக்கினாராம், நாம் அவருடைய சாயலாக இருப்பதற்காக உருவாக்கினார். நமக்கும் ஒரு விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன ஒரு வித்தியாசம்? எல்லா விலங்குகளும் மிருகங்களும் ஜீவன் உள்ளவைகளாக இருக்கின்றன. அவைகளும் அவர்களுக்குள்ளே ஒரு மனம் உள்ளவைகளாக, ஒரு ஆத்மா இருப்பதாக இருக்கிறவர்களாக இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்குள்ளாக ஆவி கிடையாது. தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு ஆவி அவர்களுக்குள்ளாக கிடையாது. ஆனால் மனிதனை கர்த்தர் உருவாக்கின பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு ஜீவ சுவாசத்தை வைத்திருந்தார், ஒரு ஆவியை வைத்திருந்தார். மனிதன் ஜீவாத்மாவாக இருந்தான். அது கர்த்தரோடு கூட உறவாடுவதற்காக, கர்த்தருடைய ஆவியோடு கூட இசைந்து வாழ்வதற்காக கர்த்தர் நமக்குள்ளாக ஒரு ஆவியை வைத்திருக்கிறார். அந்த ஆவிதான் கர்த்தரை விட்டு பிரிக்கப்பட்டது அவன் பாவம் செய்த நாளிலே. ஆகவே தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய மரணம் இருக்கிறபடினாலே தான் கர்த்தரோடு கூட நீடித்த நாட்களாக வாழ முடியவில்லை. ஒருவேளை அந்த பாவத்தில் மனிதன் விழாமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் அவன் நித்திய ஜீவ காலமாக வாழ்கிற ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருப்பான். அவன் மனிதன் விழுந்து போன உடனே கர்த்தருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு
ஆதங்கம், இவனை எப்படி என்ன செய்யலாம் என்பதை குறித்து. அப்பொழுது 3 காரியங்களை குறித்து நமக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். மனிதன் பாவம் செய்து விட்டான், அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான், தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாது, தேவனோடு கூட உறவாட முடியாது. அந்த சமயத்தில் 3 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஆதியாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக, மனிதன் தான் விழுந்து போன நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நித்திய ஜீவனோடு இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்க, அவன் எப்போதும் பாவத்தை செய்து பாவம் என்று யோசித்து கொண்டே இருந்திருப்பான்னு சொன்னால் ஒரு மனதில் குற்ற மனப்பான்மையோடு கூட நித்திய ஜீவகாலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அது எப்படி முடியும்? அதை எப்படி கர்த்தர் அதை விரும்புவார்? ஆகவே தான் அவர் சொன்ன காரியம் என்ன, இப்பொழுது மனிதன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து அவன் நம்மை போல மாறிவிட்டான். அவன் இதே போல ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் ஜீவனோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி கொண்டாராம். எதற்காக அப்படி சொன்னார்? மனிதன் குற்ற மனப்பான்மையோடு வாழ்வது அவருக்கு பிரியமல்ல. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் விரும்பின காரியம் நாம் நித்திய ஜீவன் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஆகவே ஒரு நாளிலே கடைசியாக தேவனோடு கூட இசைக்கப்பட்டவர்களாக பாவத்திலிருந்து வெளியே வரும் பொழுது, இந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது, தேவனோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நாமும் நித்திய ஜீவனுக்குள்ளாக வாழ முடியும் என்பதற்காக கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை செய்தார். மனிதன் நித்திய ஜீவன் உள்ளவனாக அந்த பாவத்தோடு இருப்பதற்கு சித்தமல்ல. ஆனால் கடைசி நாளிலே நம்ம பரலோகத்துக்கு போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் பார்க்கிறான், பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்திலே ஜீவ விருட்சங்கள் நதியின் 2 கரைகளிலும் இருந்தது என்பதை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு நாளில் நம்ம பரலோகத்துக்கு போவோம், தேவனோடு கூட இருப்போம், நித்திய ஜீவனை உடையவர்களாக இருப்போம். அதற்காகத்தான் கர்த்தர் அந்த ஜீவ விருட்சத்தை ஏதேன் தோட்டத்தில் இருந்து கொண்டு சென்று பரலோகத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் அதுதான். நாம் ஒரு தள்ளப்பட்டவர்களாக, பாவத்தில் விழுந்து போனவர்களாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது பரிசுத்தவான்களாக, தேவனோடு கூட இசைந்திருக்கிறவர்களாக, குற்ற மனப்பான்மை இல்லாதவர்களாக, அப்பழுக்கற்றவர்களாக நிற்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்பின முதலாவது ஒரு காரியம். இரண்டாவதாக கர்த்தர் விரும்பின காரியம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் நித்திய ஜீவன் வர வேண்டும் ஒரு நாளிலே. இரண்டாவதாக அவர் விரும்பினது இந்த பாவம் அவனை விட்டு விலக வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் அந்த பாவம் வந்து விட்டது. இப்பொழுது ஒரே மனிதனாலே மரணம் வந்தது போல ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே மறுபடியும் எல்லாருக்குள்ளாக ஜீவன் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இப்போ இந்த பாவம் எப்படி நீங்க முடியும்? மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்த பாவம், அவன் செய்த கீழ்ப்படியாமைங்கிற பாவம் நீங்குவதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தை சிந்துவதன் மூலமாக பாவ மன்னிப்பை தருவதற்கு அவர் சித்தமுள்ளவரானார். எந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் நடந்ததோ அது கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதில் அந்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படி கர்த்தர் விரும்பினார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 22வது வசனத்திலே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இருக்க முடியாது. ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, பாவ விமோசனம் உண்டாவதற்கு அந்த மனிதனுக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்களுக்காக ஒரு விலங்கு, ஒரு மிருகம் ஒன்று அடிக்கப்பட்டது. அந்த மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த மிருகத்தின் தோலைத்தான் தேவன் எடுத்து அவர்களுக்கென்று ஒரு தோல் உடைகளை உருவாக்கினான். மனிதன் ஏதோ அத்தியிலைகளை தைத்து கொண்டு நான் என்னுடைய சரீரத்தை மூடிக்கொள்வேன் என்று நினைத்து கொண்டான். ஆனால் கர்த்தர் ஒரு மிகுந்த கிருபையினாலே அவனுக்காக ஒரு பலி செலுத்தி அவனுக்காக சரீரத்தை மூடுவதற்காக தோல் உடைகளை உருவாக்கி உடுத்தினார். ஆனால் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒன்று வரும், மனிதனுடைய பாவம் நீங்கும், அதற்காக என்னுடைய குமாரனை அனுப்ப போகிறேன் என்பதுதான் அவர் கொடுத்த 2வது வாக்குத்தத்தம். 3வது வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சரி, மனிதனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க போகிறது, மனிதனுடைய பாவங்கள் நீங்கப்பட போகிறது. ஆனால் இதற்கெல்லாம் காரணமாக இருந்த சாத்தானுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா! இந்த வலு சர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு இது ஒரு பெரிய ஒரு தேவன் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதுதான் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். எனக்காக ஒரு மேசியா ஒருவர் வரப்போகிறார், என்னுடைய குமாரன் வரப்போகிறார், உன்னுடைய தலையை நசுக்கும்படியாக ஸ்திரீயின் வித்தா இருப்பார் என்பதாக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா! இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தியானிக்கிற நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்து வந்ததினாலே, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் நமக்காக உயிர்த்தெழுந்ததினாலே நமக்காக நித்திய ஜீவன் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பிசாசை ஜெயித்ததினாலே நாமும் ஜெயம் கொள்ள முடியும். ஆகவே தான் இயேசுவின் பாதத்திலே ஜெயம் பெற்றவர்களால் இருப்பதற்காக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசுவோடு கூட இணைந்திருக்கிற அந்த சமயத்திலே இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை குறித்து ஒரு 4 காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து நம்முடைய உள்ளத்திலே தியானமாக வைத்து தியானித்து அதன் பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இயேசு எப்படி நமக்கு வெற்றியை நமக்கு தருகிறார், எதற்காக இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அல்லது இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டார் என்பதை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது நமக்காக தெளிவாக. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதி. அதில் சொல்லப்பட்ட காரியம் என்ன? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் born only to destroy the works of the devil. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் சகல காரியங்களை மேற்கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தாராம். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இயேசுவின் வாழ்க்கை முழுமையாக நீ யோசித்து பார்த்தால் பிசாசுக்கு விரோதமாக செய்த பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம், எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷத்திலே. ஆனால் இதுக்கு முதலாவதாக ஆரம்பம் என்ன? இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார், எப்படி வெளிப்பட்டார், அதன் மூலமாக பிசாசை ஜெயிப்பதற்கு கர்த்தர் என்ன வழிகளை உண்டு பண்ணி இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? ஆதியாகமத்திலே உனக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் அந்த ஸ்திரீயினுடைய வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் என்பதாக கர்த்தர் சொல்லி இருந்தார். அதுக்கு என்ன அர்த்தம் என்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தில் உருவான ஒரு நபர் மூலமாக, ஒரு மேசியாவின் மூலமாக பிசாசின் கிரியைகளுக்கு முடிவு உண்டாகும் என்பதை கர்த்தர் அதில் ஒரு அறிக்கையாக தீர்க்க தரிசனமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா! யோசித்து பாருங்க, கர்த்தர் இவ்வளோ மனிதர்களை பயன்படுத்தினார். எத்தனையோ மனிதர்களை தனக்காக பயன்படுத்தினார். யோவான் ஸ்நானகனை எடுத்து பார்த்தா கர்த்தர் பயன்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் மூலமாக மேசியா வருவதை குறித்து தெளிவுபடுத்தினார். அந்த யோவான் எப்படி பிறந்தார்? ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் தான் அவர் பிறந்தார். அவர் ஒரு தனியாக ஒரு தாயிடத்தில் மாத்திரம் பிறக்கவில்லை. அதே போல் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தால் மோசே தீர்க்கதரிசியை பார்க்கலாம், எவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர். அவர் பிறந்தது ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் தான் பிறந்தவர், ஒரு தாய்க்கு மாத்திரம் பிறந்தவர் அல்ல. ஒரு எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளலாம், எலிசா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளலாம், தானியேலை எடுத்துக்கொள்ளலாம், ஏசாயா, எசேக்கியேல், எவ்வளோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தினார் அல்லவா? அவங்களாம் எப்படி பிறந்தார்கள்? ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் தான் பிறந்தார்கள். ஆனால் இயேசு மாத்திரம் வித்தியாசமாக பிறக்க காரணம் என்ன? Why must Jesus be born in a virgin birth? யோசித்து பார்த்தீங்கன்னா அநேக சூழ்நிலை நான் சிறுவை நான் வளரும்போது யோசிப்பேன், இது போய் ஒரு கன்னியிடத்திலே ஒரு பிறந்தார் என்று சொன்னால் எல்லாம் ஏளனம் பண்ணுவாங்களே, என்னுடைய தேவன் ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதை குறித்து எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு நடத்தையை குறித்து ஒரு தவறான காரியங்களை சொல்வதாக இருக்கிறது என்று தான் நான் யோசிப்பது உண்டு. ஆனால் நான் வளர்ந்த பிறகு கர்த்தர் அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்தார். தேவாதி தேவனை குறித்து நம்முடைய இந்திய தேசத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறோம் தெரியுமா? அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், அது என்ன சொல்லுகிறோம்? அப்போ எல்லாவற்றுக்கும் வல்லமை உள்ள தேவன் ஒரு கன்னியின் வயிற்றில் இல்லாமல் இருப்பது எப்படி இருக்க முடியும் அல்லவா? ஆகவே தான் கர்த்தர் ஒரு கன்னியின் வயிற்றிலே, ஒரு பரிசுத்தமான கன்னியின் வயிற்றிலே ஒரு உருவானார். ஏன் தெரியுமா? அந்த ஸ்திரீயின் வித்து மூலமாக தான் பிசாசின் தலை நசுக்கப்பட முடியும். ஹல்லேலூயா! ஆகவே தான் விசேஷமாய் கர்த்தர் மரியாளை தெரிந்து கொண்டார். மரியாளைக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது, மரியாளை உன்னுடைய கர்ப்பத்திலே என்னுடைய மகன் மேசியா பிறக்க போகிறார், உன்னிடத்தில் இருக்கிற பரிசுத்தமுள்ள அந்த குழந்தை பிறக்கிறபடினாலே அது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருந்தார். ஹல்லேலூயா! You and I have to thank God always for that. Because of that only the enemy's work was able to be destroyed. தேவாதி தேவன் அப்படிதான் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் போனீங்கன்னா அங்கே கைட்லாம் சொல்லுவாங்க, அங்கே பெத்லகேம் சமயத்தில் எல்லாம் கூட்டு போகும்போது சொல்லுவாங்க, அங்கே இருந்து அந்த நாட்களில் உள்ள மருத்துவச்சிகள், அந்த மரியாளுக்கு பிரசவம் பார்த்த மருத்துவச்சிகளாம் சொன்னாங்களாம், இவள் எப்படி ஒரு கன்னியாக இருக்கிறாளே, எப்படி குழந்தை பெற முடியும் என்று சொல்லி அவர்களை யோசித்தாள் என்பதாக இன்றைக்கும் அந்த பகுதிகளிலே சொல்லிக் கொள்ளுகிறார்கள், பேசிக் கொள்ளுகிறார்கள். அது ஒரு பழங்காலத்தில் சொல்லப்படுகிற ஒரு கதையாக அங்கே இன்றும் கூட சொல்லப்படுகிறது. எனக்கு மிகவும் பிரியமான வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு செய்கிறார். 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன வாக்கு தத்தம், ஒரு உனக்கும் ஒரு ஸ்திரீக்கும், ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். God sent his son Jesus Christ as a virgin birth to put the devil on notice. Hallelujah! பிசாசையோட நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது எனவே தெரியும்படியாக தான் கர்த்தர் அதை கொண்டு வந்து கொடுத்தார். யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா எங்கேயாகிலும் பிசாசின் காரியங்களுக்கு முடிவு உண்டாரு என்று எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் இயேசு வந்த பொழுது தான் பிசாசின் காரியங்களுக்கு, பிசாசின் எல்லைகளுக்கு முடிவு உண்டாகும்படியாக கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தமக்கென்று ஒரு மேசியாவாக ஒரு பரிசுத்தமான கன்னியின் வயிற்றில் உருவான இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட விதத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக என்னுடைய குமாரனை அனுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று நம்ம சொல்லணும். அதுக்குத்தான் இயேசுவே சொல்லுகிறார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆகவே நம்ம கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியாக இருக்கலாம். கர்த்தாவே நான் உம்மோடு கூட இருக்கிறபடினாலே என் மேலே பிசாசுக்கு அதிகாரம் இல்லை என்று நாம சொல்ல முடியும்.
ஆகவே தான் இயேசு பிறந்த விதம் அப்படியாக ஒரு கன்னியின் வயசிலே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக அவர் பிறந்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஊழியம். முதலாவதாக இயேசுவின் பிறப்பு, அது கன்னியின் வயிற்றில் பிறந்த ஒரு பிறப்பு, அது பிசாசை அழிப்பதற்காகவே கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தின்படியாக பிறந்த ஒரு பிறப்பு. சரி, அவருடைய ஊழியம் எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 39வது வசனத்திலே இயேசுவின் ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறவர்களாக இருப்பார்கள். பல சமயங்களிலே பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் அவர் பயன்படுத்தினார். சிலர் ராஜாக்களாக இருந்தார்கள், அப்படியாக கர்த்தர் பயன்படுத்தினார். சிலர் ஆசாரியர்களாக இருந்தார்கள், கர்த்தர் அப்படி பயன்படுத்தினார். ஆனால் யாருமே பிசாசுகளை துரத்துகிறவர்களாக இருந்தார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. எலியா தீர்க்கதரிசி பாருங்க, எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அவர் மழை வரும்படியாக செய்தார், மழை நிற்கும்படி செய்தார், எல்லாம் செய்தாரே. அவர் யாராவது ஒரு மனிதனுக்கு பிசாசு பிடித்து இந்த மனிதனை குணமாக்கினாரா என்று பார்த்தால் வேதத்தில் அப்படி எழுதப்படவில்லை. எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசியை விட 2 மடங்கு அதிக அற்புதங்களை செய்தாரே. குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினாரே, அவர் ஆற்றை பிளந்தாரே, எல்லாம் செய்தாரே. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் யாருக்கும் பிசாசு பிடித்திருந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதாக எழுதப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்த பொழுது மாத்திரம் என்ன நடந்தது? கர்த்தர் ஒரு புதிய ஒரு ஊழியத்தை உருவாக்கினார். யார் யாருடைய வாழ்க்கையில் பிசாசினால் அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் விடுதலை செய்வதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா! ஆகவேதான் அவர் யூதரோட ஜெப ஆலயங்களில் பிரவேசித்து ஒவ்வொரு இடத்திலும் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அதுதான் அவர் செய்த ஊழியமாக இருந்தது. அதை குறித்து பார்த்தா விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23, 24 வசனங்களில் பார்க்கும் பொழுதும், பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா! அப்ப இயேசு வந்தார்னா எல்லாருக்கும் தெரிந்தது, இவருக்கு பிசாசுகளை துரத்த முடியும் என்பது எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. புதிய ஒரு ஊழியம், அதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு விடுதலையின் ஊழியத்தை கர்த்தர் இயேசுவின் மூலமாகத்தான் அவர் நிறைவேற்றினார். ஜெப ஆலயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 33 முதல் 36 வசனத்தில் இது ஜெப ஆலயம் தான். அது கர்த்தரே சொன்ன காரியம். என்னுடைய ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளாக ஒரு மனிதன் இருந்தானா, அவன் பிசாசுகள் பிடித்தவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அசுத்த ஆவியை கொண்டிருந்த ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான் ஜெப ஆலயத்தில். அந்த மனிதன் இயேசுவை பார்த்த உடனே சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே, உமக்கும் எங்களுக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று அவரை நோக்கி கூப்பிட்டான். இயேசு என்ன செய்தாராம்? அவர் உடனடியாக அவனை பார்த்து, நீ பேசாமல் விட்டு புறப்பட்டு போ என்று உன்னை கட்டளையிடுகிறேன் என்று சொன்ன உடனே இந்த பிசாசு புறப்பட்டு போயிற்று. அப்போதான் எல்லாரும் முதலாக பார்க்குறாங்க, இப்படி நடக்க முடியுமா என்பதை குறித்து எல்லாரும் பார்த்து அதிகமாக ஆச்சரியப்பட்டார்கள். பார்த்து அவங்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியம் அவர்களுக்கு. அப்போதான் வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறாங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் இவர் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று சொல்லிக் கொண்டார்களாம். ஹல்லேலூயா! அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக வந்தார். அவருடைய ஊழியத்திலே பிசாசின் கிரியைகளை அழித்து விடுதலை செய்கிற ஊழியத்தை அதிகமாக செய்து கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அந்த ஒரு இடத்துல மாத்திரம் அப்படி செய்தாரா? அப்படி அல்ல, அவர் பல இடங்களிலே பிசாசுகளை துரத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 14, 15 வசனங்கள். ஜெப ஆலயத்தில் இயேசு வந்தார். அங்கே ஒரு செவிடும் ஊமையுமான ஒரு மனிதன் இருந்தான். அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஏதோ ஒரு சரீர சுகமில்லை என்று சொல்லி யோசித்து இருக்கலாம். ஆனால் இயேசு அவனை பார்த்த உடனே அறிந்து கொண்டார், அவனுக்குள்ளே இருப்பது ஒரு பிசாசு என்பதை குறித்து. அந்த பிசாசை துரத்தின பின்பு அந்த ஊமையன் பேசினான். ஹல்லேலூயா! அவனுடைய நாவு அவிழ்க்கப்பட்டது. அப்போ இயேசு அதை பார்த்து அறிந்து கொண்டார், யாருக்கு எப்படிப்பட்ட விடுதலை தேவை என்பதை அவருக்கு தெரிந்ததாக இருந்தது. அந்த சீரோபேனிக்கா தேசத்து ஸ்திரீயை குறித்து நமக்கு தெரியும். அவள் வந்து இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், என் மகளுக்கு அசுத்தாவி பிடித்திருக்கிறது, விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டாள். இயேசு வார்த்தையை சொன்ன உடனே அவளுக்கு குணமாயிற்று. அதுதான் இயேசு செய்கிற ஒரு வல்லமையான ஒரு காரியம். ஒரு முறை இயேசு ஒரு சபைக்குள்ளாக வந்து ஒரு ஆலயத்துக்குள்ளாக வந்தார். ஒரு 18 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு சகோதரி அவர் பார்க்கிறார். 18 வருஷமாக கூனி. பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிருப்பாங்க, வயசாகிடுச்சு இந்த அம்மாவுக்கு, அதை அப்படி கூனியாக இருக்கிறாங்க, எல்லாரும் நினைத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு பார்த்த உடனே அறிந்து கொண்டார், அவளுக்குள்ளாக இருப்பது ஒரு அசுத்த ஆவி என்பதை. அந்த பொல்லாத ஆவியை துரத்தின உடனே அந்த கூனியாக இருந்த அந்த பெண் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா!
அப்போ இயேசு பார்த்து எல்லா இடத்திலும் பிசாசுகளை துரத்தி ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். அதற்கு தான் இயேசு சொன்னார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல. அந்த இயேசுவின் பாதத்தில் வரும் பொழுது நமக்கு பாதுகாவல் உண்டு. அந்த இயேசுவின் பாதத்தில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுகள் தொட முடியாதபடியாக, அசுத்த ஆவிகள் நெருங்க முடியாதபடியாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லமையுள்ள கர்த்தர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்ம யோசித்து பார்க்கலாம். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, யாரோ பில்லி சூனியம் செய்து விட்டார்கள், யாரோ எங்களுக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதம் செய்து விட்டார்கள் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு இடத்தில் வந்தால் போதும், அவர் உங்களுக்கு பாதுகாவலை தருவார். இயேசு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், கதரேந்தது என்கிற தேசத்தில் ஒரு நாளில் இயேசு வந்தார். கலிலேயா கடலை தாண்டி அவர் படகிலே வருகிறார். அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் இரவும் பகலும் கல்லறைகளுக்குள்ளாக வாசம் பண்ணி கல்லுகளினாலே தன்னை கீறி கொண்டிருப்பான். அவனை சங்கிலிகளில் நான் கட்டி வைத்திருந்தாலும் கூட அவனால் யாரும் பிடித்து வைக்க முடியாது. அவளை அறுத்து போட்டு ஓடி போய் விடுவான். அவன் இயேசுவை பார்த்த உடனே அவரை பார்த்து சத்தமிடுகிறான், இயேசு ஐயரே, எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று சத்தமிடுகிறான். என்னை வேதனைப்படுத்த வந்தீரோ என்று சொல்லி. இயேசு அவனை பார்த்து உன்னுடைய பெயர் என்ன என்று சொன்ன பொழுது அவனுடைய பெயர் லேகியோன் என்று சொல்லுகிறான். லேகியோன் என்று சொன்னால் என்ன? அந்த நாட்களிலே ரோம அரசாங்கத்தில், இந்த ரோம இராணுவத்தில் இருந்த ஒரு குரூப், ஒரு கம்பெனி என்று சொல்லலாம் இப்பொழுது. அதுதான் அந்த காலத்தில் லேகியோன் என்று சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 3000 முதல் 6000 போர் சேவகர்கள் உள்ள ஒரு பட்டாளத்துக்கு பேர் தான் ஒரு லேகியோன் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த மனிதனுக்குள்ளாக அத்தனை பிசாசுகள் இருந்தபடினாலே அவன் சொல்லுகிறான், எனக்கு பேரை கூட சொல்ல முடியாது, அத்தனை பேராக இருக்கிறோம், ஆகையினால் எங்களுடைய பேர் லேகியோன் என்று அவன் சொல்லுகிறான். அவர் சொல்லுகிறார்கள், அந்த பிசாசை இயேசுவை பார்த்து ஜெபிக்கிறார்கள். இந்த பிசாசு ஜெபிக்கிறது, எப்படியாலும் நான் வெளியே போக சொன்னால் அந்த பன்னிக்குள்ளே போக சொல்லுங்கள் என்று சொல்லி அவைகளே கேட்டுக்கொண்டதான். இயேசு உத்தரவு கொடுத்தார். அங்கே மலை பக்கத்தில் அநேகம் பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தது. உத்தரவு கொடுத்திருந்த அந்த ஏராளமான அந்த பிசாசுகள் அந்த மனிதரை விட்டு வெளியேறி அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே சென்றது. பன்றிகள் எல்லாம் கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டு போனது. அவள் மேய்த்தவெல்லாம் பார்த்து பயந்து போனார்கள். ஊரெல்லாம் திரும்பி வந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க, இப்படி தான் நடந்தது. இயேசு ஏதோ சொன்னார், அந்த பிசாசுலாம் அவனுக்கு அந்த பன்றிக்குள்ளே போயிடுச்சு என்று சொல்லி அவர்கள் மிகவும் பயந்து எங்களை விட்டு போய்விடுங்க என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்களாம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசு தான் நமக்கு கிருபை செய்கிறவர். கடைசி வரை இயேசு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். ஒரு நாளில் இயேசுவை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, ஏரோது உம்மை கொலை செய்ய முயற்சி செய்கிறான் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் சொல்லுங்கள், அந்த நரியை பார்த்து சொல்லுங்கள், எருசலேமுக்கு வெளியிலே யாரும் மறிப்பது இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் இன்றைக்கும் நாளைக்கும் என்ற ஊழியத்தை செய்து பிசாசுகளை துரத்தி 3வது நாளிலே நான் நிறைவடைவேன் என்று இயேசு சொன்னார். அப்போ பாருங்கள், இயேசுவோட காலண்டர் எல்லாமே தெரியும். அவர் வச்சுப்பார் மனசில், அடுத்த 2 நாளில் 10 பிசாசை துரத்தணும் அப்படின்னு இயேசுக்கு தெரியும். அவரே சொல்கிறாரு. இப்போ எழுதப்பட்டிருக்கு லூக்கான சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31, 32. அவரே அடுத்த 2 நாட்களும் நான் பிசாசுகளை துரத்தி 3வது நாளில் நான் நிறைவடைய வேண்டும், அது வரைக்கும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இயேசுவே சொல்லுகிறார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பது தான் இயேசுவின் ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருந்தது, ஒரு ஊழியமாக இருந்தது. அதை நிறைவேற்றும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஓ வாட் a joy it is that we serve such a mighty God. Hallelujah. யோசித்து பாருங்கள், இன்றைக்கி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பிசாசுகளின் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இயேசு வரும் பொழுது கர்த்தர் விடுதலை தருகிறவர். அதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே தான் அவர் கண்ணின் வயிற்றில் உருவாகி பிசாசின் கிரிகளை அழிப்பதற்காக அவர் வந்தார், இந்த உலகத்தில் வந்தார். ஆக அவருடைய பிறப்பிலே பிசாசுகளை அழிப்பதற்கான ஒரு கிருபை வெளிப்பட்டது. அவருடைய ஊழியத்திலே பிசாசுகளை துரத்தி அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் வல்லமையாய் அவர் நடத்தி கொடுத்தார். 3வதாக பாருங்கள், அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்ற பொழுது கல்வாரி சிலுவையிலும் கூட அவர் பிசாசுக்கு எதிராகத்தான் ஜெயம் பெற்றார் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. கொலோசையர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் சிலுவையிலே துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே அறைந்தார்கள். அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது, கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. அப்போ சத்துரு நினைத்து கொண்டான், நம்ம மேசியாவை கொண்டு விட்டோம் என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது ஒன்று, இயேசுவின் கால்களில் இருந்து வருகிற அந்த ரத்தம் அவருடைய தலையை நசுக்கும் என்பது அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அப்பொழுதுதான் நிறைவேறிற்று. உனக்கும்
அவள் வித்துக்கு நான் பகை உண்டாக்குவேன், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய், அவரும் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்ட வாக்கியம் அப்பொழுதுதான் நிறைவேறிற்று. இயேசு மரித்த பொழுது அவர் பிசாசின் சகலவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே மரித்ததினாலே, அவர் உயிரோடு எழுந்ததினால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாக இருக்கிறது. நாம் கர்த்தருக்குள்ளாக பாதுகாவலாக இருக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாக இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த ஆவியில அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தாராம். இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி அடக்கம் பண்ணி விட்டார்கள். அந்த 3 நாட்களும் இயேசுவின் ஆவி என்ன செய்ததான்? அவர் பாதாளத்துக்குள்ளாக சென்று காவலிலே வைக்கப்பட்டிருந்த ஆவிகளுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணினாராம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா முதலான 8 பேர் மாத்திரம் பாதுகாத்து கூட்டம் கொள்ளப்பட்ட பொழுது கீழ்ப்படியாமல் அழிந்து போன இந்த ஆவிகள். ஏன் அது முக்கியமான காரியம் தெரியுமா? அவள் வாழ்ந்த நாட்களிலே மோசே கொடுத்த ஒரு நியாயப்பிரமாணம் இல்லை, இயேசுவின் கிருபையின் பிரமாணமும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நியாயம் இருக்க முடியும்? கடைசி நாளில் எல்லாரையும் கொடுத்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், எல்லா மனிதருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே நியதி, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். உங்களுக்கு எனக்கும் அதுதான். ஒரு நாள் மரணம் வரும், ஒரு நாள் நாம் நியாய தீர்ப்பு அடைவோம். அதன் பின்பு நாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக இருந்தால் இயேசுவோடு கூட யுகாயுகமாய் நம்ம அரசாளுவோம். அதே கிருபையை அந்த நோவாவின் நாட்களில் அழிந்து போன ஆத்துமாக்களுக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் சென்று பிசாசின் எல்லா வல்லமைகளை உரிந்து கொண்டு அந்த பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிற அந்த பாதாளத்தில் சென்று எல்லா ஆத்துமாக்களுக்கும் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதுதான் தேவன் செய்த ஒரு பெரிய காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11, 21, 22 பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிறபோது அவருடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானையாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தை பறித்து கொண்டு அவருடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அதுதான் இயேசு செய்த காரியம். அவர் உலகத்தில் பிசாசின் காரியங்கள் எல்லாற்றையும் வெளியிறக்கமான கோலமாக்கி ஆயுதங்களை பறித்து கொண்டு அவர் மேலே வெற்றி சிறந்தார். அதுதான் இயேசுவின் காரியம். அதுதான் இயேசுவின் பாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், இயேசுவின் பாதங்கள் பிசாசின் தலையை நசுக்குகிறது மாத்திரமல்ல, ஒரு நாளிலே கர்த்தர் அதே சாத்தானின் தலையை நம்முடைய கால்களிலே வைத்து நமக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் தரும்படியாக சித்தம் கொண்டு இருக்கிறார். ரோமருக்கு நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம் அப்படி சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா! நீங்களும் நானும் அப்படி ஜெயம் பெற்றுள்ள நிற்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நீங்களும் நானும் ஜெயம் பெற்றுள்ள நிற்பதற்காகத்தான் இயேசு நமக்கென்று மரித்து அவர் வெற்றி சிறந்து அவர் நமக்கே கிருபையை அவர் தருகிறாராம். பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும் பொழுது யோசுவாவை குறித்து ஒரு நிகழ்ச்சியை வாசித்து பார்க்கிறோம். யோசுவா போய் 13 ராஜாக்களுக்கு விரோதமாக அவன் ஜெயம் பெற்று விட்டான். அந்த ராஜாக்களை பிடித்து கொண்டு வந்த பொழுது அந்த யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? அவரோட யுத்த இராணுவத்தின் தளபதிகளை கொண்டு வந்து, இந்த ராஜாக்கள்லாம் நம்ம பிடித்துட்டோம், சிறைப்பிடித்து விட்டோம், உங்கள் கால்களை அவருடைய கழுத்துக்களின் மேல் வையுங்கள் என்று சொல்லி அதன் பின்பு தான் அவர்களை சிறைச்சேதம் செய்தாராம். ஏன் என்று சொன்னாராம், உங்களுக்கு இந்த எல்லா அந்நிய ஆவிகளின் வல்லமைகளும் அடங்கி இருக்குது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் அப்படி செய்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தெய்வம் நமக்கு செய்கிற காரியம் என்ன? அவர் ஜெயம் பெற்றது மாத்திரமல்ல, இந்த பிசாசின் காரியங்கள் நம்முடைய கால்களுக்கு கீழே இருப்பதற்காக நமக்கு ஒரு வல்லமையை தருகிறார். ஹல்லேலூயா! அவர் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எப்படி அவர் செய்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19, 20 அவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். அவர் சொன்ன காரியம் இதுதான், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். நீங்களே மிதிப்பீர்கள், நீங்களே மேற்கொள்ளுவீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது தமக்கென்று 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, பிரசங்கம் பண்ணணும், பிசாசுகளை துரத்தணும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கணும், அதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அப்போ தனக்கென்று தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த 12 பேரையும் எதற்காக தெரிந்து கொண்டாராம்? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14, 15 சொல்லுகிறது, அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர் தம்மோடு இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா! அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம்.
அதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அந்த அற்புதங்களை, அந்த வல்லமைகளை தருவதற்காக தான் நம்முடைய சீசரை தெரிந்து கொண்டார். சரி, அவளை தெரிந்து கொண்டார். அது மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். கடந்து அதை வாசித்து கொண்டே வரும் பொழுது 6வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 6வது அதிகாரத்திலே 7 முதல் 9 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். முதலாவது தெரிந்து கொண்டார். பின்பு 12 அவர் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவளை அனுப்பினாராம். அப்போ போகும்போது இதெல்லாம் அசுத்தாவை துரத்திட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பினார். தான் அவர் செய்த அந்த ஊழியருக்கு அழைப்பதே அதுதான். அதன் பின்பு மார்க்கு 6வது அதிகாரம் 12-13 பார்க்கும் பொழுது அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார். இப்போ இயேசு செய்யலை, சீஷர்களை செய்கிறாங்க. முதலாவதாக இயேசு தான் செய்தார். இப்போ பார்த்தீங்கன்னா 12 பேர் அனுப்பிட்டார். 12 பேரும் போய் அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபித்த உடனே பிசாசுகள்லாம் புறப்பட்டு போகிறது, பிசாசுகள்லாம் ஓடி போகிறது. அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு காரியம். கர்த்தர் அந்த அற்புதங்களை செய்கிறவர், வல்லமையை தருகிற தேவன். இன்றைக்கும் நமக்கு உதவி நம்ம மத்தியில் அப்படியாக நடக்கிற தேவன். அது மாத்திரம் அவர் செய்யலை. அந்த 12 பேர் முடிந்த உடனே பின்பு 70 பேரே அவர் நியமித்தாராம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1 வசனம். பின்பு வேறு 70 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். முதலாவதாக 12 பேர். இப்போ சீஷர்கள் இப்போ 70 பேர் ஆயிட்டாங்க. அவர்கள் எல்லாம் பட்டணத்துக்கு 2 பேரை அனுப்புகிறார். அனுப்பி நீங்கள் போய் இன்னும் பிசாசெலாம் துரத்துங்கிற சொல்லி அனுப்புகிறார். அப்புறம் அவங்க திரும்பி வராங்க. அந்த 12 பேரும் திரும்பி வந்து சொல்கிறாங்க, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் தமக்கென்று அவர் வந்ததே பிசாசின் கிரியை அழிப்பதற்கு. அவர் அதை நிறைவேற்றி காண்பித்தார். அதன் பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அதன் பின்பு மற்ற வேறு 70 பேருக்கு இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தார். அவர்களும் கூட அப்படியா செய்வதற்காக கடைசியாக அவர் அதிகாரத்தை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசித்தால் போதும். அவரே சொல்லுகிறார் மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகிற நாள் வந்து விட்டது. அப்போ சொல்லுகிறார் சீஷரை பார்த்து, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான those who believe the signs that will happen through them, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதான் முதலாவதாக சொன்ன காரியம். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்த மாட்டாது. அது இயேசுவே சொன்ன ஒரு வசனம். யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசித்தால் போதும். அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். முதலாவதாக இந்த பிசாசுகள் மீது அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பதற்கு நமக்கு தேவை விசுவாசம். இயேசுவை நம்பி இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது நம்ம பிசாசுகளை எதிர்த்து நிற்கலாம், ஜெயம் பெறலாம். அதோடு கூட 2வதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருப்பது. ஒரு முறை எல்லா சிசுகளும் எல்லாம் துரத்திட்டு இருக்காங்க, எல்லாம் அனுப்பி பிசாசெல்லாம் ஓடுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிசாசுகளை துரத்த முடியல. அவங்க அப்பா சொல்கிறார், என்னுடைய மகனை அது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளும்படியாக இந்த பிசாசு போராடுகிறது, ஏதாவது செய்யுங்க என்று சொல்லி. அப்போ அந்த சீசுகள் ஆனால் துரத்த முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு அதட்டினா அதில் போயிடுச்சு. எல்லாம் கேட்குறாங்க இயேசுட்டு வந்து, ஏன் எங்களால் முடியல, நீங்கள் மட்டும் பண்ணீங்களே எப்படி? இன்னும் இயேசு சொன்ன காரியம் என்ன? இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ முதலாவதாக நமக்கு தேவை விசுவாசம். 2வதாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கிற உபவாசிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக முக்கியமாக நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இயேசுவை எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசு வந்து பிசாசெலாம் துரத்துறாரு, எப்படி துரத்துறாரு எல்லாம் பேசிக்கொண்டாங்க. இப்போ சிலர் சொல்கிறார்கள், பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று கூட சொன்னாங்க எல்லாரும். அப்போ இயேசு சொன்னார், அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் யார் மூலமாக துரத்துகிறார்கள்? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறதுனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அழைக்கப்பட்ட நமக்கு தான் அந்த கிருபை தரப்பட்டிருக்கிறது. As we are in the kingdom of God, as we are called into being the kingdom of God, as this kingdom of God grows all over the world, as we are part of the kingdom, we are imparted with the same grace, same anointing, same power of the Holy Spirit with which we are able to overcome the devil. இந்த கர்த்தர் இந்த கிருபை நம்ம எல்லாருக்கும் தர வல்லமை உள்ளார இருக்கிறவங்க செய்ய வேண்டியதான் ஒரே ஒரு காரியம் தான், விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசித்து ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இது இன்றைக்கு கூட கர்த்தர் நம்முடைய வசங்களை நிறைவேற்றி கொண்டே வருகிறார். இயேசு மரித்து பல்லவத்துக்கு போயிட்டாரு. 40 நாட்கள் கழித்து அவர் பல்லவத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பேதுரு நடந்து போகிறாரு. எல்லாம் சொல்கிறாங்க, பேதுரு இயேசுவோடு இருந்தவர் தானே, அவர் இதை செய்யணுமே என்று யோசித்தாங்க. வேதம் சொல்லுகிறது, பேதுரு நடந்து போகலே அவருடைய நிழலாகிலும் படும்படியாக பிசாசுகள் பிடித்தவர்கள் எல்லாம் எருசலேமை தெருவில் வைத்திருந்தாங்க. அவர் நடக்க நடக்க நிழல் பட்ட எல்லாரும் குணமானார்கள். ஹல்லேலூயா. அதன் பின்பு பவுலை கர்த்தர் எழுப்பினார். பவுலுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களை கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட பிசாசுகள் அவருடைய விலகி ஓடும்படியாக கர்த்தர் கிருபைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா.
இன்றைக்கும் கர்த்தர் அந்த கிருபையை தருகிறேன். ஞாபகம் இருக்குது, நான் சிறுவனாக இருந்த பொழுது அப்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட 7-8 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக நான் ஒரு ஆலயத்தில் பிசாசுகளை துரத்துனதை நான் பார்த்தேன். அது வரைக்கும் எனக்கு அதை பற்றி தெரியாது. நம்ம ஊரில் சின்ன ஒரு கிராமம் தான், நான் தமிழ்நாட்டில் சாம்பவர் வடகரை என்கிற ஒரு கிராமம். உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் அந்த கிராமத்துக்கு போகிறது உண்டு. அந்த கிராமத்தில் ஒரு தென்னிந்திய திருச்சபை ஆலயம் ஒன்று இருந்தது. நாங்கள் எல்லாம் அங்கே வந்து போனால் எங்கள் பாட்டிமாங்க இருந்தாங்க. அவங்களெல்லாம் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, புதன்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சில் பெல் அடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, புதன்கிழமை சாயங்காலம் பெல் அடிக்கும். எல்லாம் சர்ச்சுக்கு போயிருக்கணும். கரெக்டாக 7 மணிக்கு போயிடுவோம் சர்ச்சுக்கு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தான் நடக்கும். சும்மா உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, வந்துடுவோம். அவ்வளோதான். அந்த அரை மணி நேரத்துக்கு 7 மணிக்கு போவோம். இந்த குறிப்பிட்ட நாளில் போனால் அங்கே தரையில் நல்லா உட்காந்துருப்பாங்க. கடைசியில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மாவுடைய மேலே பிசாசு பிடித்து ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள யாரும் தடை செய்ய முடியல. அவங்க பார்த்தா சாதாரணமான அம்மா தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட சத்தம் பயங்கரமாக இருக்கிறது. அவங்க மேலே அந்த பிசாசின் ஆதிக்கம் வரும்பொழுது என்ன செய்வாங்களாம், காற்றுல பக்கத்தில் இருக்கிற அம்மியில் உள்ள குழவை எடுத்து அடிக்க போயிடுவாங்களா மக்கள். அதனால் பயந்துல ஓடிடுவாங்க, யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. அவ்வளோ பயங்கரமான ஒரு அம்மாவாக இருந்தாங்க. அப்போ அந்த பிசாசு அவங்க சபைக்குள்ளே தான் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்தும்போது அவங்க மேலே பிசாசு வந்து அவங்க ஆடுகிறார்கள். உடனே அந்த சபை நடத்தின குருவானவர் சபை ஆராதனை நிறுத்திவிட்டு எல்லாம் ஜெபிக்கலான்னு சொல்லிட்டாரு. நாங்கள்லாம் உட்காந்து சைடில் வெடி பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் அந்த அம்மா சுற்றி வந்து ஜெபிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி தான் ஜெபித்திருப்பாங்க. பல விதமாக சொல்லி ஜெபித்தாங்க. நாங்கள்லாம் பாட்டு பாடினோம். முதலாக நான் கற்றுக்கொண்டது ரத்தத்தால் செய்யுங்கிற பாடு. அந்த பாடலாம் பாடிட்டு இருக்காங்க. விஷயமாக போய்கொண்டே இருக்குது. 1 மணி நேரத்தில் அந்த அம்மாவுக்கு சரியாக விடுதலை கிடைத்தது. அதன் பின்பு தான் முற்றிலுமாக விடுதலை அடைந்து கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். நான் அப்போ அதை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ இயேசுவின் வல்லமையை நான் முதலாவதாக அறிந்து கொண்டேன். நம்முடைய சபை ஆரம்பிப்பதற்கு ரெட்மண்ட் ஆலயத்தில் நடத்தி கொண்டு முதலாவதாக முறையாக சபையின் ஆரம்பத்துக்கு முன்பாக ஒரு நாளில் ஒரு ஜெப கூட்டம் ஒன்று வைத்திருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு சிலர் தான் வந்திருந்தாங்க. அது அப்போ சபையாக நம்ம இல்லை, ஒரு ஜெப கூட்டம் என்று வைத்திருந்தோம். அப்போ நம்ம அருமையான சகோதரர் எபெனேசர் பால் அங்கே வந்திருந்தாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவங்க வந்து ஜெபித்த பொழுது தான் அங்கே ஒரு சகோதரிக்கு அந்த பிசாசுகள் பிடித்து விடுதலை கிடைச்சது அவங்களுக்கு. அதை பார்த்தோன்னே தான் அங்கே ரெட்மண்ட் அசம்பிளி சபையில் உள்ள பாஸ்டர் ராப்ரா எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, எங்களை கேட்டுக்கொண்டாங்க, நீங்கள் சபை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களே கேட்டுக்கொண்டார்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது தான் கர்த்தர் கிருபை நடக்கும், கர்த்தர் கிருபை தருவார். அநேக சமயங்களை பார்க்கிறோம், கர்த்தர் வல்லமையாக கிருபை செய்கிற தேவன். இன்றைக்கு நாம கர்த்தரை பற்றி கொண்டால் போதும். தட் இஸ் த பிளஸிங் அட் த ஃபீட் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை பற்றி கொண்டால் போதும், அவர் நமக்கு நம் மூலமாக கிருபை தருவார், நமக்கு இந்த கர்த்தர் உதவி செய்வார். தேவன் உதவி செய்கிற தேவன். இன்றைக்கு அவரை நம்பலாம், அவரை பற்றி கொள்ளலாம். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் பாதத்தில் இருந்து நான் இன்றைக்கு கர்த்தாவே இந்த வல்லமை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுப்பினிருந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே கற்றுக் கொடுத்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், கற்றுக் கொடுத்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவனை என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்த மாட்டாது என்று கர்த்தர் சொன்னீங்கப்பா. அந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் முதலாவது நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். இயேசுவின் கரங்களுக்குள்ள அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க. இயேசுவின் கால்களில் இருந்து வழிந்தோடுகிற ரத்தம் பிசாசின் தலையை நசுக்கி நம்ம எல்லாரையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே ஒரு ஜெயம் உண்டு, இயேசுவின் ரத்தத்தில் ஒரு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு, பிசாசானவனுக்கு இடம் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகவே இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும். கர்த்தாவே எனக்குள்ளாக இந்த ஆவியானவர் வர வேண்டும். கர்த்தாவே எனக்குள்ளாக கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தை கழுவ வேண்டும் ராஜா. எனக்குள்ளாக தவிர வீணான பிசாசின் காரியங்கள் வரவே கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளை நான் எதிர்க்கிறேன், அவளை நான் மேற்கொள்ளுகிறேன். இப்பொழுது கர்த்தாவே நான் இப்பொழுது சொல்ல அர்ப்பணித்துக் கொள்ள சொல்லலாம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சீக்கிரம் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை எனக்கு இரவில் படுக்கும்போது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் யோசிக்கலாம். எண்ணங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான எண்ணம் வருகிறதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் பிரச்சனைகள் இருக்குமானால் பிசாசின் வல்லமைகளை மேற்கொண்ட இயேசு கிறிஸ்து இங்கே உண்டு. அவர் நிச்சயமாக விடுதலை தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக உங்களை கர்த்தர் நிரப்பி பயன்படுத்துவார். இப்போ எல்லாம் ஜெபிக்க கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. கைகளை இருதயத்தில் வைத்து நீங்கள் ஜெபிங்க. தகப்பனே எனக்கு உதவி செய்யும், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். எல்லாம் ஜெபிக்கலாம். தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, தகப்பனே நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே பிசாசின் கிரிகளை அழிப்பதற்காக நீ வெளிப்பட்ட தயவிற்காக நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுது கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினாலே சாத்தானுடைய சகல வல்லமைகளும் செயலற்று போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினாலே பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டு போவதாக. We surrender ourselves, oh Father God. எந்தெந்த வார்த்தைகளுக்கு
கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் கீழ்ப்படிவதற்காக அர்ப்பணித்துக் கொள்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே நீங்க சொன்னீங்க ராஜா, கர்த்தாவே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்னீங்களே. இப்பொழுது கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம், இப்பொழுது கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து கர்த்தாவே கல்வாரி சிலுவையின் ரத்தத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. ஆவியானவருடைய கர்த்தாவே அப்பா ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. இப்பொழுது கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்துருவின் சகல வல்லமை நிர்மூலமாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எந்தெந்த குடும்பங்களில் கர்த்தாவே பிசாசானவன் பலவித கிரியை செய்து கொண்டிருக்கிறானோ வல்லமைகள் எல்லாம் இப்பொழுது செயலற்று போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே இப்பொழுது கர்த்தாவே சகல விதமான பில்லி சூனியத்தின் வைராக்கியங்கள் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மந்திர வல்லமைகள் செயலற்று போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகள் கர்த்தாவே அழிக்கப்படட்டும் ராஜா. Lord, in Jesus name, oh Father God, we stand against every thought of Father God that is, oh Father God, being placed upon people, oh Father God. இரவு நேரத்தில் கர்த்தா வந்து கர்த்தாவே தொந்தரவு செய்கிற சத்துரு வல்லமைகள் இது முதற்கொண்டு செயலற்று போவதாக. இரவிலே கர்த்தாவே பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வருகிற வல்லமைகள் செயலற்று போவதாக. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக ராஜா. கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. எனக்கு இந்த வல்லமை எனக்கு தேவை ராஜா, இந்த அதிகாரம் எனக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்குள்ளாக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். எனக்குள்ளாக தகப்பனே இந்த அற்புதங்கள் நடக்கும்படியாக, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு கைகளை உயர்த்தி பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தரில் கேளுங்க, கர்த்தாவே இந்த வல்லமை எனக்கு நீங்க தாருங்க, பிசாசை எதிர்த்து நிற்க பலத்தை எனக்கு தாருங்க, பிசாசின் வல்லமை அழிக்கப்படத்தக்கதாக தாருங்க ராஜா. அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். everyone praying, எல்லா கைகளை கர்த்தர் பார்க்கிறார். இப்பொழுது கர்த்தர் ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை தரும்படியாக அவர் விரும்புகிறார். இப்பொழுது இயேசு கர்த்தர் வல்லமையினால் நிரப்பும்படியாக விரும்புகிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மாற்றம் வரும்படியாக உங்களை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். எப்படி சீஷர்களை பயன்படுத்தினாரோ, எப்படி பிலிப்பை பயன்படுத்தினாரோ, எப்படி பவுலை பயன்படுத்தினாரோ, எப்படி கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தினாரோ, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாருங்க என்று கேட்கிற எல்லாருக்கும் இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளின் வல்லமை தரும்படியாக அவர் விரும்புகிறார். தகப்பனே நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கர்த்தாவே ஜெபிக்கிற கர்த்தாவை விரும்பி கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியான வல்லமையின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து இருக்கிற ஜெயம் பெறுகிற ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இப்பொழுது சத்துருவின் சகல வல்லமை நிர்மூலமாகட்டும். பிசாசின் கர்த்தாவே அதிகாரங்கள் அழிக்கப்பட்டு போவதாக, பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டு போவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. ஆவியான ஊற்றப்படுவாராக, ஆவியான ஊற்றப்படுவாராக. விரும்பி ஜெபிக்கிற எல்லா மேலும் ஆவியான ஊற்றப்படுவாராக. இன்னைக்கு கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா.